கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, காமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆடியோ பதிவானது கோவிட்-19 குறித்து பெங்களூரில் உள்ளதான ஒரு நியூஸ் சேனலில் மிஸ்டர் லால் கோயல் அவர்கள் டாக்டர் பி தேவன், கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட், கேரளாவில் உள்ளதான அநேக கோவிட்-19 பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணனதான பி தேவன் அவர்களோடு பேசினதான உரையாடலை, இல்லை என்றால் அந்த டயலாக்கை, ஆங்கில டயலாக்கை சோத்திரம் டாக்டர் ஆர்கே அவர்கள் மொழிபெயர்த்து நம்முடைய தமிழ் விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதன் நிமித்தம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த ஆடியோ பதிவு செய்யப்படுகிறது. அதில் 4 விதமான கேள்விகளை மிஸ்டர் லால் கோயல் டாக்டர் பி தேவன் அவர்களிடத்திலே கேட்கிறார். முதலாவது, ஆரம்ப கட்டத்தில் இந்த கோவிட்-19 ஒரு மனிதனை எப்படி தாக்குகிறது, அதிலிருந்து மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்கிறதான முதல் கேள்வியை வைக்கிறார். அதற்கு பி தேவன் அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார் என்றால், இந்த வைரஸ் ஆனது ஒரு மனிதனுடைய சரீரத்தை தாக்கும் பொழுது அந்த மனிதனுடைய சரீரத்தில் சரியான நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் அது அந்த மனிதனை தாக்குவதில்லை. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததினாலே அந்த வைரஸ் ஆனது சரீரத்தில் அட்டாக் பண்ணி அந்த சரீரத்தில் காய்ச்சல்களையும் சளி மற்றும் டயர்ட்னஸை உருவாக்கி தொண்டையில் வலியை ஏற்படுத்துகிறது. அந்த சரியான இம்யூன் சிஸ்டம், ஊட்டச்சத்து சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் அது அதிக பாதிப்பு அடையாது. அதனாலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள், இல்லை என்றால் குறைவான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவருடைய சரீரத்தில் சிறிய வெப்பமோ சிறிய கோல்டோ சளியோ சரீரத்தில் தொடர்ச்சியான பலவீனமோ, இல்லை என்றால் உற்சாகமின்மையோ, தொண்டையில் சின்ன வலியோ எடுத்தால உடனடியாக அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 48 மணி நேரம் தொடர்ந்து 15 நிமிடத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் உள்ள வெப்பநிலையில் உள்ள சூடு தண்ணீரை தொடர்ந்து குடித்து கொண்டே வரும் பொழுது, அந்த சூடு தண்ணீர் பருகும் பொழுது அந்த வைரஸை எதிர்க்கக்கூடியதான வெப்பம் நம்முடைய சரீரத்தில் உருவாகிறதுனாலே அந்த வெப்பம் அந்த வைரஸை எதிர்த்து போராடி அந்த வைரஸ் மேற்கொள்ளாதபடி உதவி செய்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே இந்த வைரஸ் இருக்கிறது என்கிறதான அறிகுறி இருந்தாலோ, இல்லை என்றால் வெளியிலே வைரஸ் உள்ள பகுதிகளுக்கு போய்விட்டு வந்தாலோ தொடர்ந்து 48 மணி நேரம் 15 நிமிட இடைவெளி விட்டு நாம் இந்த ஹாட் வாட்டரை, நம்மால் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் உள்ள ஹாட் வாட்டரை எடுக்கும் பொழுது, அதை தொடர்ந்து பருகும் பொழுது நம்முடைய உடம்பு வேர்க்க தொடங்கும். உடம்பு வேர்த்தாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சரீரத்தில் தேவையான வெப்பம், இந்த வைரஸை ஜெயிக்கக்கூடிய வெப்பத்தை, இல்லை என்றால் வைரஸை மேற்கொள்ளக்கூடிய வெப்பத்தை நம்முடைய சரீரமானது உருவாக்குறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். சாதாரணமாக மிருகங்கள் தங்களுடைய சரீரத்தில் ஏதாவது பலவீனம் போல தோன்றினால் என்ன செய்யும்? அவர் சொல்லுகிற காரியம், அந்த மிருகங்கள் வெயிலில் போய் உட்காரும் என்று சொல்லுகிறார்கள். அதே போலத்தான் நம்முடைய சரீரத்தில் ஆன்டிபாடி உருவாக்குவதற்கு தேவையான ஊட்டச்சத்து, தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 48 மணி நேரம் தொடர்ந்து நாம் வைரஸ் இருக்கிறது என்கிறதான சந்தேகம் வந்தாலோ, இல்லை என்றால் சின்னதாக காய்ச்சல், ஜலதோஷம், இல்லை என்றால் உடம்புல வெப்பம், டயர்ட்னஸ் இருந்தாலோ நாம் 48 மணி நேரம் தொடர்ந்து இந்த ஹாட் வாட்டரை நாம் எடுத்தால், நம்முடைய உடம்பு வேர்க்கிறது வரை நாம் இந்த ஹாட் வாட்டரை எடுத்தால் நமக்குள்ளே சரீரத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த நோய் எதிர்க்கிறதான வெப்ப சக்தி உண்டாகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய சரீரத்திலே தேவையான இந்த வைரஸை ஜெயிக்கிறதான தேவையான
நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனாலே அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய சரீரத்தில் தேவையான வெப்பத்தை இந்த ஹாட் வாட்டரை பருகிறதன் மூலமாக நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். ஸோ ரெண்டாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இம்யூன் சிஸ்டத்தில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இல்லாதவர்கள் அடுத்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு கேள்வியை வைத்தார். அவர் கேள்வியை வைத்த பொழுது, உடம்பு வேர்க்க வேண்டும் என்றால் நாம் எக்ஸசைஸ் செய்தால் போதாதா என்கிறதான கேள்விக்கு அவர் வைத்த பதில், எக்ஸசைஸ் எல்லாம் இதில் உதவி செய்யாது. நம்முடைய சரீரத்திற்கு இப்போதைக்கு தேவையான அந்த உஷ்ணத்தை போராடுவதற்கு நம்முடைய சரீரத்தில் தேவையான உஷ்ணம் இருக்க வேண்டும். உஷ்ணத்தை கொண்டுதான், வெப்பத்தை கொண்டுதான் இதை அழிக்க முடியும் என்று சொல்லுகிறார். அடுத்து இந்த இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் 4 விதமான காரியங்களை சொல்லுகிறார். நம்முடைய சரீரத்தில் அயர்ன் இரும்பு சத்து, அடுத்து சிங்க் துத்தநாக சத்து, அடுத்து அமினோ ஆசிட், அடுத்து வைட்டமின் சி போன்றதான 4 விதமான காரியங்கள் தான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியதான 4 விதமான இந்த அயன் இரும்பு சத்தை உருவாக்குவதற்கு ஆப்பிளோ இல்லை என்றால் கருப்பு உலர் திராட்சையோ சாப்பிட வேண்டும் என்றும், துத்தநாக வைட்டமினை உருவாக்க வேண்டும் என்றால் பப்பாளி, அது மட்டுமல்ல தார்பூசணியினுடைய விதைகளை சாப்பிட வேண்டும் என்றும், அமினோ ஆசிட் வருவதற்கு ஸ்ப்ரவுட் கிரெயின், அப்படி என்றால் முளைக்கப்பட்ட முளை தானியங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், வைட்டமின் சி நம்முடைய சரீரத்தில் தேவையான சரீரத்தில் வருவதற்கு ஃப்ரெஷ் லெமன், புதிய எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த 4 காரியங்களையும் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய சரீரத்திற்கு தேவையான இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாய் வலுப்பெறும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மிஸ்டர் லால் கோயல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். இந்த வியாதி இல்லாதவர்கள் வருமுன் காக்கும் விதமாக இவைகளை தேவைக்கு அதிகமாக எடுத்தால் அது ஒர்க் அவுட் ஆகுமா என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அது வேலை செய்யாது. தேவைக்கு அதிகமாய் பாதிப்பு இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள் தேவையின் அடிப்படையில் இந்த இயற்கையிலே கிடைக்கிறதான இந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான இரும்பு சத்தையும் துத்தநாக சக்தியையும் அமினோ ஆசிட்டையும் உருவாக்குவதற்கும் வைட்டமின் சியை உருவாக்குவதற்கும் ஆப்பிள், கருப்பு உலர் திராட்சை, பப்பாயா, அதோடு சேர்த்து அந்த தார்பூசணியுடைய சீட், அதோடு சேர்த்து முளை தானியங்கள், ஃப்ரெஷ் லெமன் எலுமிச்சம்பழத்தை சாப்பிட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதனால தான் அவர் இவ்விதமாக இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறார். பிள்ளைகள் ஐஸ்கிரீம் சாப்பிடும் பொழுது என்ன நடக்கும்? தானாகவே பிள்ளைகளுடைய தொண்டையிலே சளி கட்டும். அந்த சளி மாற்றுவதற்கு நான் அடிக்கடி பேரண்ட்ஸோட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று அவர் சொல்லுகிற காரியம், ஹாட் வாட்டர் குடிக்க கொடுங்கள், அதோடு அது அழிந்து போகும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இம்யூன் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் நம்முடைய நாட்டில் இல்லை. அதை உருவாக்குவதற்கு நாம தான் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த முளை தானியங்களையும், கருப்பு உலர் திராட்சையையும், பப்பாயா விதைகளையும், வாட்டர்மெலன் விதைகளையும், ஃப்ரெஷ் லெமனையும் அவர் எடுக்க அதிகமாய் சொல்லுகிறார். இவைகளை எடுக்கும் பொழுது அந்த வைரஸ் நம்முடைய சரீரத்தில் தொடர்ந்து தங்க முடியாத அளவிலே நம்முடைய சரீரத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. அதை தங்க இடம் கொடுத்தால் 10 நாள் நாம் இடம் கொடுத்தால் அந்த வைரஸ் ஆனது நம்முடைய உடம்பிலே இருந்து தங்கி அது தன்னுடைய வேலையை ஆரம்பித்து அதற்கு பிறகு நம்ம செக்கப் பண்ணி பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் ஆகும். பாசிட்டிவ் ஆன பிற்பாடு அதை தடை செய்வது இல்லை என்றால் அதை தொடர்ந்து போராடுவது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று சொல்லுகிறதுனாலே அவர் சொல்லுகிற காரியம், முதலாவது 48 மணி நேரம் தொடர்ந்து இயன்ற அளவிலே அந்த அறிகுறி உள்ளவர்கள் ஆரம்ப ஸ்டேஜிலேயே இயன்ற அளவிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் உள்ளதான சூடு உங்களால் எந்த அளவு சகிக்க முடியுமோ
அந்த அளவில் உள்ள சூடு தண்ணீரை 48 மணி நேரம் 15 நிமிடத்துக்கு ஒரு முறை நீங்கள் பருக வேண்டும் என்றும், அதோடு சேர்த்து உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணுவதற்கு நீங்கள் முளை தானியங்கள், அதோடு சேர்த்து கருப்பு உலர் திராட்சை, அதோடு சேர்த்து ஃப்ரெஷ் லெமன், அதோடு பப்பாயா சீட் மற்றும் வாட்டர்மெலன் சீடுகள் போன்றவைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். அது நல்ல ஒரு பிரதிபலனை கொடுக்கிறது என்று சொல்லி அவர் ஆணித்தரமாக அதில் சொல்கிறார். மூன்றாவது, மிஸ்டர் லால் கோயல் அவர்கள் கேட்குற ஒரு கேள்வி, 10 நாட்கள் எதிர்க்க முடியாதவர்களுடைய சரீரத்திலே அந்த வைரஸ் தங்கி இருந்தால் அவர்களுக்கு எப்படி சுகத்தை கொடுக்க முடியும்? அது பிளாஸ்மா, இன்னொரு நபருடைய சரீரத்தில் உள்ளதான பிளாஸ்மாவை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்க கொடுக்கலாமா என்று அவர் கேட்டதற்கு அவர் திரும்ப அதான் சொல்கிறார், ஏன் அந்த நிலைக்கு போகிறீர்கள்? ஆரம்பத்திலேயே நீங்கள் ஹாட் வாட்டர் மற்றும் இம்யூன் என்ஹான்ஸ் பண்ணுவதற்குரியதான இயற்கை உணவுப் பொருட்களை எடுக்கலாமே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அப்படி ஒருவர் பிளாஸ்மாவை தந்தால் நல்லது, அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த நேரத்தில் அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகிறதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு முன்பதாகவே நீங்கள் இயற்கையாகவே கிடைக்கிறதான இம்யூன் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணுகிறதான இயற்கை தானியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதோடு சேர்த்து அவர் கேட்கிறார், இப்பொழுது இந்தியாவிலே ஹைட்ராக்சின் குளோரோஃபின் என்கிறதான அந்த மெடிசனை எடுக்கிறார்களே, வருமுன் காப்போம் என்று அநேகம் மருத்துவர்களும் நர்ஸுகளும் அதை எடுக்கிறார்களே. அவர் சொல்லுகிறார், அது எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அநேகருடைய ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும், இருதயத்தில் பிரச்சனை வரும். அப்படி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் அதோடு சேர்த்து ஒமேகா 3 என்கிறதான ஒரு டேப்லெட்ஸ் 3 டேப்லெட்ஸையும் போட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அது மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி நீங்கள் செய்யுங்கள். சோத்திரம். இது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஹைட்ராக்சின் குளோரோஃபின் அதோடு சேர்த்து அரித்ரோமிசின் அண்ட் ஒமேகா 3 என்கிறதான மெடிசினை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனாலும் இது எந்த விதத்தில் உதவி செய்யும் என்பதை சொல்ல முடியாது. தேவைக்கு ஏற்றபடி இயற்கையாக கிடைக்கிறதான இந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ஸை அவர் மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறார். நான் அதை உங்களுக்கு, அவர் 3வது முறையும் அழுத்தி சொன்னார், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இரும்பு சத்து நம்முடைய சரீரத்தில் வர வேண்டுமென்றால் ஆப்பிளோ இல்லை என்றால் பிளாக் ரேஷின் என்கிறதான கருப்பு உலர் திராட்சை, அதோடு சேர்த்து துத்தநாக சத்து நம்முடைய சரீரத்தில் வர வேண்டுமென்றால் பப்பாளி பழத்தினுடைய விதையையும் தார்பூசணியினுடைய விதையையும், அடுத்து அமினோ ஆசிட் நம்முடைய சரீரத்திலே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வேண்டுமென்றால் அதிக முளைத்து வருகிற தானியங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், வைட்டமின் சி நம்முடைய சரீரத்திலே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற வைட்டமின் சி உருவாக வேண்டுமென்றால் ஃப்ரெஷ் லெமனையும் எடுத்து பயன்படுத்துங்கள். இவைகளை தேவைக்கு பயன்படுத்தும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்து நம்முடைய இம்யூன் சிஸ்டம் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இடையிலே முக்கியமாக 4வது ஒரு காரியம் சொன்னார். சோத்திரம். அதுதான் நமக்கு தேவையான ஒரு காரியம். என்ன இருந்தாலும் காட் மஸ்ட் இன்டர்வீன் அப்படி என்கிறதான ஒரு வார்த்தையை சொன்னார். நாம் எவைகளை சாப்பிட்டாலும் கர்த்தர் நம்மை தொட வேண்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். சோத்திரம். வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிகமான கிருபைகளை நமக்கு அளித்திருக்கிறார். அடுத்து பேதுரு சொல்லுகிறார், இதிலும் அதிகமான உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துவையே தந்தார் என்றால் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு தேவையான அவருடைய நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய கிருபை, அவருடைய பிரசனம், அவருடைய வார்த்தைகளை தந்திருக்கிறார். அவைகளை அதிக உறுதியாய் நம்புவோம். சோத்திரம். அவைகளூடாக கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியும். இந்த ட்ரிப்ஸ் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று கர்த்தரில் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஒவ்வொருவரையும் இதற்கு முகாந்தரமாக இருந்த சோத்திரம் டாக்டர் பி தேவன் மற்றும் டாக்டர் ஐசக் ஆர்கே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவைகள் நமக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று கருதுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.